அடுத்த 100x தர கிரிப்டோ கரன்சியை கண்டுபிடிச்சி அதில் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணி அதை $10,000 மாற்றி பிட்காயினை அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மில்லியனர் ஆனன்னு சொல்லி கனவு கண்டுட்டு ஒரு ஆள் இருப்பீங்கன்னு கரெக்டாக இந்த வீடியோவை பாருங்கள். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி குடிகாரனால் சரக்கு அடிக்காமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி இப்படியான மீம் கோயினுக்கு பின்னால் 100x 10x 100x 100xங்கிற கோயினுக்கு பின்னால் தெராக்களால் இதை மாதிரியான கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ணி லொஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இது ஒரு போதை. அதுக்கு உதாரணம் இதுதான். ஓகே, இப்போ எங்களான ஒரு யூடியூபருக்கு ஒரு ஒன்றுமே ஊர் பேர் தெரியாத ஒரு செல்லப்பிராணியோட பேரில் ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி போட்டு என்னவானால் 4 இன்ஃப்ளூயன்சரை பிடிப்பானால் பிடிச்சி இதுதான் அடுத்த பிட்காயின் எது ஓவர்டேக் பண்ண போதும், இதில் நீங்கள் $10 போட்டிங்கன்னா $10,000 சுவரன் சொல்லி அடிச்சு விடுன்னு சொல்லி போட்டு அவனுக்கு காசை கொடுத்தா அவனால் வந்துருந்து ஃபுல்லாக அடிச்சுட்ட உடனே நீங்கள் நேரப்பா நம்ம பிட்காயின் ஒன்று வாங்க போனால் இப்போ இருக்கிற விலைக்கு 100,000க்கு நம்மளுக்கு வாங்கலாம். ஒரு $10 $20 வாங்கினா 7,777 சம்திங் தான் பிட்காயின் கிடைக்கும். ஆனால் இதை மாதிரியான ஒரு பேர் தெரியாத கிரிப்டோ கரன்சியில் நம்ம போட்டால் அது 100x போனால் நம்ம $10 போட்டாலே $10,000 ஆகும். அந்த $10,000 எடுத்து அதுக்கு பிறகு அதை 10 பிரித்து அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 இந்த மாதிரியான ஒரு பேர் தெரியாத செல்லப்பிராணி கோயினில் 10 பிரித்து போட்டால் அதாவது தனித்தனியாக $10,000 $1,00,000 ஆகினா நம்ம ஒரு 1 வீக்கில் மில்லியனர் ஆகி ரோல்ஸ் ராய்ஸில் போகலாம்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு நினைப்போம். கைஸ், வேக்கா, அதெல்லாம் நடக்க மாட்டேங்கி. நீங்கள் இப்படி அடுத்த 100x கோயினை தேடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா கோயினுமே -99% கீழே போய், அதாவது -99.999% கீழே போய் கடைசியாக அவங்களோட கிரிப்டோ வாலெட்டில் பஞ்ச் ஆஃப் ஃபேக் கோயின்ஸ்கள் இருக்கும். அதோட வேல்யூ எல்லாமே ஆல்மோஸ்ட் 0வில் இருக்கும். எத்தனையோ பேர் என் ஃபாலோவர்ஸில் கூட நிறைய பேர் எவ்வளோ தான் சொன்னாலும் இதை தான் போய் செய்கிறீங்க. ஓகே, அடுத்தது எந்த வீடியோவையும் பார்த்து போட்டு நானும் கிரிப்டோ கரன்சி பற்றி கைக்கன்னு சொல்லி போட்டு அநேகமாக நான் கமெண்ட் அப்படின்னா, ப்ரோ அந்த கோயினை வாங்கியா, இந்த கோயினை வாங்கியா, அந்த கோயின் மேலே போகுமா, இந்த கோயின் கீழே வருமா, முதலாவது நிப்பாட்டுங்க. அடுத்த ஆக்கள்கிட்ட கேட்டு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. முதலாவது எப்பயுமே கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணணும். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் முதலாவது ஒரு கோயின் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இந்த கோயின் எப்படி, இந்த கோயின் என்ன ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, இதை நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அப்படி இல்லாட்டி 4 கால் செல்லப்பிராணியோட பேரில் ஒரு கிரிப்டோ உருவாக்கி போட்டு அது பிட்காயினை ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லி பே காட்டுறானெல்லாம். அடுத்த டோக்கனமிக்ஸ் என்ன, எவ்வளோ சப்ளைலர் எவ்வளோ வாரத்துக்கு இருக்குது, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, அவங்க டம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதா, அவங்க வெஸ்டிங் பீரியட் என்ன அவங்களுக்கு கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கதையை கேட்டு ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் 100% சான்ஸ் அந்த கிரிப்டோவில் நீங்கள் லொஸ் பண்ணி கடைசியாக நானும் கிரிப்டோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட் ஆகிட்டேன்ட்டு சொல்கிற அந்த குரூப்புக்குள்ளே ஒரு ஆளாக நீங்கள் மாறுறது ஷுவர். என்ன காரணம்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி ஒரு 10 கோயினை பற்றி காய்க்கானா ஒன்று மட்டும்தான் அவனை உண்மையாக ரிசர்ச் பண்ணி அவனால் வாங்கிட்டு உண்மையான கோயினை காய்க்கான அர்த்தம். மிச்சம் 9 கோயினும் யார்கிட்டையோ காசு வாங்கிட்டு, அதாவது அந்த எந்த கோயினை பற்றி காய்க்கானாலும் அந்த கோயின் டீம்கிட்ட காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. கைஸ், நான் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே 4-5 வருஷமாக இருக்கிறேன். ப்ளஸ் ஐ எம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் க்ரியேட்டர். நான் இது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங்கை பற்றி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எல்லாமே தெரியும். ஓகே, ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் இருக்கிறதும் ஒவ்வொரு கம்பெனி. ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. மார்க்கெட்டிங்கில் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறார்கள், இந்த டிக்டாக்ல இருக்கிறார்கள், இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபாலோவிங் பண்ணிக்கணும்னா அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸர். ஸோ பர்டிகுலர் ஏங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி அவனோட கோயினை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவானோன்னா இன்ஃப்ளூயன்ஸை பிடிச்சி மார்க்கெட்டிங் பண்ண வைப்பாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுத்தா அவன் அந்த கம்பெனி என்னென்ன மாதிரி சொல்கிறானோ அது எல்லாத்தையும் சொல்லுவான். இப்போ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் பல்லாண்டு சொல்லலை, ஆனால் 199 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவன் காசை வாங்கிட்டு தாங்க அதைக்கான. ஓகே, நீங்கள் அடுத்த 100x கோயினை கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்த 10x கோயினை கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்த 100x கோயினை கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் போக கடைசியாக நீங்கள் ஒவ்வொரு கோயின்லேயும் $10 $2 $3 $5 இன்வெஸ்ட் பண்ணி போய் கடைசியாக நீங்கள் டேர்ன் பேக் பண்ணி பார்க்கக்குள்ளே என்ன நடக்கணும்னா அவங்களோட வாலெட் ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் ஃபேக் கோயின்ஸும் இருக்கும். எல்லா கோயின்ஸும் விலையும் -99% இல்லாமல் போயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிட்காயின் மட்டும்தான் பெஸ்ட். என்ன காரணம்னு சொன்னால் பிட்காயின் தான் வந்த காலத்திலேருந்து, பிட்காயின் உருவாக்கின காலத்திலேருந்து இன்றைக்கு வரையும் பிட்காயின் மட்டும்தான் நம்பர் 1ல் இருக்குது. அதை யாராலுமே முறியடிக்கலாம். எல்லாரும் அந்த கோயினை சொல்லி இது பிட்காயினை ஓவர்டேக் பண்ணும், அது செய்யும் என்ன ஒன்றாலும் பிட்காயினை ஓவர்டேக் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரூஃப் தான் இது. இங்கே பாருங்கள், 2014 ஸ்க்ரீன்ஷாட். ஒவ்வொரு வருஷமும் பிட்காயின் தான் கிங், நம்பர் 1 கோயின்.
அதுக்கு பக்கத்தில் XRP 2வதாக இருந்துக்கு இப்போ 2014-15 ஓகே. அது பிறகு இப்போ எத்தூரியம் இருக்குது. இதில் இந்த சில கோயின்கள் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன்டா இந்த கோயினெல்லாம் உலகத்தில் அதாவது டாப் கிரிப்டோவில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துங்கிற ரேங்கில் இருந்த கோயினெல்லாம் இப்போ அந்த கோயின்களோட அட்ரஸே இல்லாமல் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய அர்த்தம் என்ன? இப்போ நல்லா இருக்கிற கோயின் இன்னொரு பிஎம் மார்க்கெட், இன்னொரு புல் மார்க்கெட், இன்னொரு பிஎம் மார்க்கெட், இன்னொரு புல் மார்க்கெட் வரக்குள்ள அட்ரஸே இல்லாமல் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்டா ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பிட்காயினை தவிர மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒரு டீம் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஒன்றுட ஒரு கம்பெனி ஒன்று சக்ஸஸ் ரேட் ஓகே 5% தான். இப்போ 5 வருஷத்தில் 5% தான் சக்ஸஸ் ரேட். 5 வருஷத்தை தாண்டி சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1%. அப்படின்னு சொன்னால் 100 கம்பெனி ஆரம்பிக்கப்படணுன்னா 5 வருஷத்தை தாண்டக்குள்ளே 5 கம்பெனி தான் சக்ஸஸ் ஆகும், மற்ற எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அதாவது 95% கம்பெனி ஃபெயிலியர் ஆகிடும். அது 95 கம்பெனி ஃபெயிலியர் ஆகிடும். 5 வருஷத்தை தாண்டி போகிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கம்பெனி தான் சக்ஸஸ் ஆகுது. அப்படின்னா 100 கம்பெனி ஆரம்பிக்கிற இடத்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஒவ்வொரு கம்பெனி அதுக்கு பின்னால் ஒவ்வொரு டீம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. சில கிரிப்டோ கரன்சி செல்ல பிராணியோட பேரில் உருவாகும். ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி சக்ஸஸ் ஆகிற அந்த டீம் டையில் இருக்குது. ஓகே, அந்த டீம் என்ன ப்ரொஜெக்ட் செய்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி இருக்குது. லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டை பாட்டம் எப்போ போனிக்குன்னு சொன்னால் டெரா லூனாங்கிற ஒரு பெரிய கம்பெனி கலாப்ஸ் ஆனது, ப்ளஸ் FTXங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் கலாப்ஸ் ஆனது. ஓகே, போன பிஎம் மார்க்கெட்டில் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பைனான்ஸுக்கு அடுத்த செகண்டில் இருந்த ட்ரேடிங் வால்யூமில் செகண்டில் இருந்த எக்ஸ்சேஞ்ச் FTX. அது கலாப்ஸ் ஆகினதில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டை லாஸ் பண்ணினாங்க ஆக்கள். FTX கொலாப்ஸ் ஆகி யாருமே எதிர்பார்க்கலை. FTX கோயின் ஆல்மோஸ்ட் 0க்கு போனீங்க. அதே மாதிரி தான் டெரா USDங்கிற கோயின் இது பெக்கிலேருந்து அது பெரிய பிரச்சனையில் போனீங்க. அப்போ யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்டா ஒவ்வொரு கம்பெனி பின்னால் ஒவ்வொரு டீம் இருக்குது. ஆனால் பிட்காயின் மட்டும்தான் ஆல்வேஸ் கிங். ஏன்டா பிட்காயின் மட்டும்தான் உலகத்திலேயே எந்த விதமான டீமும் இல்லாமல், எந்த விதமான சிஇஓவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கம்பெனியோட விஷயம் ஒன்று இல்லாமல் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு நெட்வொர்க் பிட்காயின். பிட்காயின் தான் நம்பர் 1 இவ்வளோ காலத்துக்கு. இதுக்கு போகிறோம் பிட்காயின் தான் நம்பர் 1. யாருனாலும் ஒருத்தன் வந்து உங்களோட தலையில் மாவரப்பானோன்னா அடுத்த பிட்காயின் இதுதான்னு சொல்லி அவனை செவில்லையே போட்டு அனுப்பிடுங்க. ஓகே, உலகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான் மாறத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டுக்கு எவரேஜாக 450 பிட்காயின் ஒவ்வொரு நாளும் கரண்ட் ஆசிட்டு இருக்குது. ஆனால் உலகத்துக்கு 21 மில்லியன் தான் மாறத்துக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 19.5 மில்லியன் வந்துட்டு. இட் மீன்ஸ் இன்னும் ஒரு 5% பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அது வாரத்துக்கு இன்னும் 100 வருஷம் எடுக்கும். ஸோ இதுதான் டோட்டல் சப்ளைட மேக்ஸ் சப்ளை. ஓகே, ஸோ ஃபியட் கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வேணாலும் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணலாம். கோல்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வேணுனாலும் தோண்டி கோல்டு எடுக்கலாம். எங்கே வேணுனாலும் கோல்டு சப்ளை ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்போ கோல்டு சப்ளை ஃபிக்ஸ்டு இல்லை. நீங்கள் எந்த அசெட் எடுத்தாலும் அது சப்ளை ஃபிக்ஸ்டு இல்லை. ஓகே, ரியல் எஸ்டேட் எடுத்திங்கன்னா ஒரு 10 மாடி இருக்கிற 10 வீடு இருக்கிற இடத்த அந்த வீடை இடிச்சிட்டு 20 வீடாக மாற்றலாம். ஓகே, ஸோ அவரோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எந்த அசெட் எடுத்தாலும் அதோட சப்ளை ஃபிக்ஸ் இல்லை பிட்காயினை தவிர. ஓகே, ஸோ பிட்காயின் ஆல்ரெடி 95% சப்ளையில் இருக்குது. இப்போவே இந்த டிமாண்டுன்னா உலகத்தில் இருக்கிற 5% ஆக்கள் தான் பிட்காயின் நுழைஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ பேலன்ஸான ஆக்களும் கிரிப்டோ கரன்சி பிட்காயினுக்குள்ளே வந்து பிட்காயின் வாங்க நினைக்கக்குள்ள ஒரு 10% 20% சொல்லி அடாப்ஷன் வரக்குள்ள அவங்க எல்லாருமே போட்டி விடுவாங்க இந்த 5%. அப்போ பிட்காயின் ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதனால் அடுத்த 100x கோயினை கண்டுபிடிச்சி நான் பெரிய மில்லியனர் ஆகிறேங்கிற பகல் கனவன் அவுட்டு இந்த மாதிரியான நுழுக்கணமான அவுட்டு போட்டு ஒழுங்காக ஃபண்டமெண்டல் வேல்யூவில் இருக்கிற பிட்காயின் வாங்க. அதை தாண்டி வேறு கோயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓன் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வாங்கி அது அந்த கோயின்கள் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா அவன் சொல்கிறாங்கிறதுக்காக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் பிட்காயினில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி கண்டவன்லாம் சொல்கிறான்னு சொல்லி கண்ட கோயினில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு பிட்காயினை எப்படி வாங்குகிற, பிட்காயினை எப்படி பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிற, பிட்காயின் எப்படி மல்டிப்ளை பண்ணுற, பிட்காயின் எப்படி பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயங்கள் தெரிஞ்சோல்லன்னு சொன்னால் பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன்னு உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பை.